எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறேன்றாரு. திருவுக்குள்ளா key, the heavenly keys, heavenly keys, 7 heavenly keys, 7 7 திறவுகோல்களை கர்த்தர் கொடுப்பேன் என்ற காலை பொழுதில் கொடுக்கிறார். முதலாவது திறவுகோல் ரட்சிப்பின் திறவுகோல், key of salvation, key of salvation. ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு என்ற திறவுகோலை கொடுக்கிறார். ஏதாவது உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அம்மா என்ன கவனிங்க. காக்கா கத்தும், கிளி கூ, நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. வேத வசனத்தின் மேல கவனமா சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க உனக்கு என்ன வேணும்? திறவுகோல், கீ வேணுமா? இப்ப இந்த பில்டிங்க்கு வரும்போது கீழே கேட் இருக்கோமா? கேட் அத முதல்ல திறந்தாதானே உள்ள வர முடியும். அந்த கேட் மூடினா நீ எப்படி உள்ள வர முடியும்? அந்த முதல் திறவுகோல் ரட்சிப்பு. ரட்சிப்பு இல்லாமல் பரலோகம் போக முடியாது வேலை சொல்லுது. யோவான் 3:3, யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே 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 சத்தியமாகவே 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 சொல்லுகிறேன். நீ மறுபடியும் பிறக்கணும். ஏற்கனவே பிறந்துட்டேன், மறுபடியும் எப்படி நான் பிறக்கிறது? கரெக்டா? மாம்சத்துல பிறந்துட்டோமா இல்லையா? நம்ம பிறந்துட்டோம். எப்படி மறுபடியும் பிறக்கிறது? 1 யோவான் 5:1, book of John, 1 John chapter 5 verse 1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்தவன். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எப்படி நம்ம மரித்து மறுபடியும் பிறக்கிறோமா? புரியுதா? செத்தாதான் பிழைக்க முடியும். அதுவும் கரெக்ட் தான். இயேசுவானவரே மெய்யான தேவன் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் மறுபடியும் பிறந்தவர்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள். புரியுதா? வேதம் சொல்லுகிறது என்ன? ஒருவன் முழுகி ஞானஸ்தானம் பெற்றவன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறான். பழைய மனுஷன் செத்து புது மனுஷனா, ஆவிக்குரிய மனுஷனா பிழைத்திருக்கிறோம். பயத்தில் சொல்லுங்க. ஆமென். 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 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் தான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அழிவுள்ள வித்து அல்ல, அழியாமை உள்ள வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை கடவுள் உனக்கு எனக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறேன். நீ ரட்சிக்கப்படாவிட்டா பரலோகம் போக முடியாது. ஆனா முதல்ல சொல்லிட்டார், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் சொர்க்கலோகம் பரலோகத்துல போக முடியாது. அப்ப ரட்சிப்பு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். நீ கேட் ஓபன் பண்ற முதல் பரலோகத்துக்கு முதல் என்ட்ரி. நீ போற 7 பரலோகத்துக்கு, the seven heaven. ஆனா இந்த காரியத்தை கர்த்தரிடத்துல நான் உபவாசத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, 7 திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். இந்த 7 திறவுகோல் பரிசுத்த ஆவியானவரே சொன்னார். ரட்சிப்பில்லாத ஒருத்தனை பிரவேசிக்க முடியாது. அதுக்கு என்ன வேணும்? திறவுகோல் வேணும். எவ்வளவு பெரிய காரியம். இரண்டாவது காரியம் ஞானஸ்நானம் என்ற திறவுகோல், the key of baptism, the key of baptism. என்னமா? ஞானஸ்நானம் என்ற திறவுகோல். மார்க் 16:16, book of Mark 16 verse 16. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன்
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்பன்னா அர்த்தம் சொர்க்கமா நரகமா? சொர்க்கம் வேணும்னா முழுகி ஞானஸ்நானம் பேரு, இல்லாவிட்டால் நரகம் தான். அப்போ ரெண்டாவது கீன பேப்டிசம். யோவான் 3:5, ஜான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞானஸ்நானம் பெற்றவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இது இரண்டாவது திறவுகோல்.